வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது இந்த டிசைன் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த டிசைன் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஜரி லைனில் ஒரு 3 லைன் போட்டுக்கலாம். 3 இல்லை 2 அது உங்களோட சாய்ஸ் தான். 3 போட்டிங்கன்னா ரொம்ப ப்ராடாக தெரியும். நம்ம 2 லைன் போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்டிச் பண்ண போகிறது நான் தான் சொன்னோம், நோ ப்ராப்ளம். ஆனால் நானே போட்டுக்கிறேன். 2 மட்டும் போட்டுக்கலாம். டெய்லர்ஸ்க்காக தான் 3 லைன் போடுறது. ஸோ 2 லைன் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லைன் 2 கொடுத்துக்கலாம். 2 சுகர் பீட்ஸாக அட்டாச் பண்ணிக்கலாம். பீட்ஸ் கொஞ்சம் பெருசாகவோ கோணலாகவோ இருந்தால் அதையை ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெருசாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அதாவது ஒயிட் கலர் பியர்லும் கோல்டன் கலர் நம்பர் 3 பீடும் சேம் அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் லைனாக. இது ஒன்று ஒன்றா தான் அட்டாச் பண்ணணும். சுகர் பீட் மட்டும்தான் 2 அட்டாச் பண்ணணும். மற்றது எல்லாமே ஒன்று ஒன்றா தான் அட்டாச் பண்ணணும். வேணும்னா நீங்கள் சுகர் பீடையும் பேர்லையும் ஒன்றா போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நார்மல் நம்ம அதாவது செயின் போடுவோம் இல்லையா, அந்த நீடில் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பட்டன் ஹோல் டைப்பில் ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுறோம். மேலேருந்து அதாவது சைட்லேருந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோனுடைய கேப்பில் பஞ்ச் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் சேம் இது ஒரு 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 ஸ்டோன் மட்டும் விட்டு வேணால் நம்ம பண்ணலாம். 2 விடக்கூடாது. அதாவது கேப் ஒரு ஸ்டோனோட கேப் மட்டும் விடலாம். 2 ஸ்டோனோட கேப் விடக்கூடாது. ஏன்னா மேலே தூக்குன மாதிரி ஆகிடும். பீட்ஸுக்கு மாதிரி ஸ்டோன் செயினுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இப்போ அதாவது சுற்றி நம்ம மோட்டிவ்ஸ் மாதிரி வைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 3 சுகர் பீட் மட்டும் கொடுத்துட்டு அடுத்து அதை மாட்டி விட்டுடணும். ஏன்னா நம்ம அந்த அக்கு மாதிரி வைப்போம் இல்லையா, அது மாதிரி பாசிலையும் பீட்ஸ்லையும் மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். 2 சைட்ஸ்லேயும் லெஃப்டில் ரைட்டில் பாசி மாதிரி வச்சுட்டு சென்டரில் நம்ம கோல்டன் கலர் நம்பர் 3 இருக்கு இல்லையா, அதை கோல்டன் கலர் கொடுக்க போகிறோம். லாக் ஸ்டிச் போட்டு நம்பர் 3 அப்புறம் சுகர் பீட் கொடுத்து முடித்ததையுமே அதை அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். சேம் இதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில், அதாவது ஒன்றோட ஒன்று ரொம்ப உரசிட்டு இல்லாமல் இருக்கிற மாதிரியான கேப்பில் நீங்கள் சேம் ப்ரொசீஜரில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 சுகர் பீட், அதுக்கப்புறம் நம்ம அக்கு மாதிரி வைப்போம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு பியூர் லெஃப்ட் ரைட்டில் வச்சுட்டு சென்டரில் நம்ம 3 கோல்ட் பீட் வச்சுக்கணும். வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக வச்சு முடித்தாதான் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம மாற்றிட்டு இருக்க முடியாத ஒர்க்காக நீங்கள் அப்படி கண்டினியூவாக வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த 3 பீடு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒட்டி வர்ற மாதிரி தான் அந்த பேர்ல் வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் மாறிச்சினாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும், பார்க்குறதுக்கு மேலே கீழே மாதிரி தெரியும். தனித்தனியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 3 புட்டாஸ் வச்சுட்டு கீழே சுகர் பீட் வைக்கிறது தான் டஃப். அது இன்னும் மெஷர்ஸ் ரொம்ப ஹை மெஷர் வேணும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ இதோடைய இடையில நம்ம ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோடைய டிசைன். ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி 3 mm கொடுத்துருக்கேன். ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் க்ளூஸ் கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. அப்போ தான் அது லைஃப் லாங் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் அவ்வளோ நல்லா நிற்காது.
நீங்கள் வேணால் வாட்டர் கலரில் இருக்கிற அந்த க்ளூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த க்ளூஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்லைன் ஃபுல்லாகவே இதே தான். நான் வந்து ஸ்லீவும் போட்டிருக்கேன். ஸ்லீவும் உங்களுக்கு காட்டுறேன். அதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன் எப்படி இருக்குது, எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸ்லீவ் கொஞ்சம் நம்ம பேக் நெக்கோடு கம்பேர் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். பட் ஒர்க்கு வந்து சேம் அதே தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து பேக் நெக் போட்டு காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து ஓவரால் புட்டாஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேலே ஒரு சுகர் பீட், சென்டரில் நம்பர் 4, மறுபடியும் ஒரு சுகர் பீட், அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். ரொம்ப பக்கத்தில் வைக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு சுகர் பீடையும் நம்பர் 4 வச்சுட்டு அடுத்து கடைசியாக ஒரு சுகர் பீடு வச்சு லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே தான் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எவ்வளோ பக்கத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சிங்கிள் ஃப்ரேமில் ஒரு சைடில் எவ்வளோ தூரத்தில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் பக்கமாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் மோட்டிவ், அதனால். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். சிம்பிள் அண்ட் எலகண்ட் டிசைன். அண்ட் இதோடைய ஸ்லீவ் டிசைனை இப்போ நான் உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி பண்ணோன்னு. இதுதான் ஸ்லீவு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக் லைனில் போட்டிருக்கிறது நம்ம ஸ்லீவ் லைன்லேயும் போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு புட்டாஸ் மட்டும்தான் மாற்றிருக்கோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. மற்ற எல்லா ஒர்க்குமே அதில் இருந்த மாதிரி தான். கொஞ்சம் பீட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து வெறும் ஸ்டிக் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், ஸ்டோன்ஸு. இது பேர்ல் நம்பர் 4 என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் பேர்லில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணலை. வேணும்னா நான் உங்களை அதுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த 2 லைன் வந்து ஸ்டோன் செயின் மட்டும்தான் வச்சுருக்கோம் ஸ்லீவில். நம்ம நெக் லைனில் போட்டது போட கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸி ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளார் மாதிரி இருக்கிற புட்டாஸ், இதை ஒரு பீட்ஸ் வச்சு அப்படியே சுற்றி நம்பர் 4 பீட்ஸ் மட்டும்தான் வைக்கிறோம். இது வந்து ஆல்ரெடி இந்த லைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து பேக் நெக்கில் போட்டு காமிச்சிருக்கேன். பீட்ஸ் மட்டும், சுகர் பீட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து ஜரி அண்ட் 4 பீட், அது வந்து அப்படியே ரேண்டமாக வைக்கிறது. இது ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒட்ட வைக்கிறது தான். ஸோ அதனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம 4 எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி பேர்ல். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் பார்க்கும்போதே. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.